கடந்த ஆண்டுகளிலே தங்களுடைய பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த மாற்றங்களை எல்லாம் பற்றி பேசிய திரு நரேந்திர மோடி அவர்கள், நமது பாரத பிரதமர், ஒரு முக்கியமான விஷயத்தை கடந்த காலத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதுவரை நடந்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் என்று அவர் பேசியிருக்கின்றார். அதாவது கடந்த 10 ஆண்டுகளிலே நடந்ததெல்லாம் வெறும் முன்னோட்டம்தான், திரைப்படம், முழு நீள திரைப்படம் இனிமேல்தான் ஆரம்பமாகப் போகின்றது என்பது அதன் பொருள். அதாவது இதுவரை நடந்த மாற்றங்களெல்லாம் ஒரு பெரிய விஷயமில்லை, மிக மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் இனிமேல் தான் நிகழப்போகின்றன என்பது அவர் கூறியதன் பொருள். இது வெறும் வாய்ச்சவடால் இல்லை, தான் அப்படி கூறியதை அவர் மறக்கவும் இல்லை என்பதை நிரூபிப்பதைப் போல நடப்பு பாராளுமன்ற கூட்ட தொடரிலே இந்த விஷயம் கோடிட்டு காட்டப்பட்டு இருக்கின்றது. வழக்கத்தை ஒட்டி இந்த பாராளுமன்ற கூட்ட தொடரை நமது குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தன்னுடைய உரையுடன், ஜனாதிபதி உரையுடன் தொடங்கி வைத்தார். இது வழக்கமான ஒன்றுதான், உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அந்த உரையிலே அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை மக்கள் கவனித்தார்களா என்று நிச்சயமாக தெரியவில்லை. ஊடகங்களும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரியவில்லை. பொதுவாக இப்படிப்பட்ட உரைகள் பாராளுமன்றத்திலே குடியரசுத் தலைவரின் உரையாக இருந்தாலும் சரிதான், மாநிலங்களின் சட்டப்பேரவையிலே ஆளுநரின் உரையாக இருந்தாலும் சரிதான், இந்த அரசாங்கம் இதுவரை என்ன சாதித்தது, இனிமேல் என்ன செய்யப்போகின்றது என்பதை கோடிட்டு காட்டுகின்ற விதத்திலே அமைந்திருக்கும். அவ்வாறாகவே என்டிஏ அரசாங்கத்தின் கடந்த கால சாதனைகளையும் இனிமேல் அவர்கள் செய்யப்போவதையும் பற்றி எடுத்து கூறினார் திரௌபதி முர்மு அவர்கள். அதிலே, அந்த உரையிலே ஓரிடத்திலே வருகின்ற பட்ஜெட்டை பற்றிய பேச்சை அவர் பேசும் பொழுது, பொருளாதார மாற்றங்களுக்கான நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும் மற்றும் செயல்படுத்தப்படும், மக்களுக்கு தேவையான வேகமான முன்னேற்றத்தை கொடுக்கின்ற வகையிலே அந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழும், விரைவான வளர்ச்சி ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பொருளாதாரம் மற்றும் நிதி, எக்கானமி அண்ட் ஃபைனான்ஸ் என்கின்ற விஷயங்களை பொறுத்தவரையிலே பட்ஜெட் என்பது ஒரு முக்கியமான நகர்வு. அதிலே என்னெல்லாம் செய்யப்போகின்றோம், எந்த திசையிலே நாட்டை எடுத்து செல்லப் போகின்றோம் என்பதையெல்லாம் அரசாங்கம் மக்களுக்கு தெரியப்படுத்தும். எப்போதாவது உப்புச்சப்பில்லாத ஒரு பட்ஜெட் அமைந்து விடுவதும் உண்டு. ஆனால் பொதுவாக பட்ஜெட்டின் முக்கியத்துவம் இது. ஆனால் நமது குடியரசு தலைவரோ இந்த நிலையையும் தாண்டி மேலேயும் பேசியிருக்கின்றார். வரப்போகின்ற பட்ஜெட்டிலே சில மிக மிக முக்கியமான முடிவுகளும் நடவடிக்கைகளும் தென்படும் மற்றும் மிக மிக வலிமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த, வரலாற்று சிறப்பு மிகுந்த பொருளாதார மற்றும் சமூக முடிவுகள் தெரிய வரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே கூறியபடி மிக மிக முக்கியமான பொருளாதாரத்தை பற்றிய நகர்வுகள் அவை புரிந்து கொள்ளக்கூடியவைதான், அவை எதிர்பார்க்கக்கூடியவை, அவை அந்த பட்ஜெட்டிலே அமைந்திருக்கும். இதை வெகு எளிதிலே ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆனால் நமது குடியரசுத் தலைவர் அவர்களோ பொருளாதாரம் என்கின்ற விஷயத்தை தாண்டி சமூகம் சம்பந்தமான முடிவுகள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். என்னவெல்லாம் செய்யப்போகின்றார்கள் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. இந்த சமயத்திலே அதை பற்றி முழுவதுமாக குறிப்பிட்டு விடவும் முடியாது. ஆனால் சில விஷயங்களிலே என்டிஏ அரசாங்கம் மிக உறுதியோடு இருக்கின்றது என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. ஆனால் முழு விவரங்களும் தெரியாததால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று உறுதியாக சொல்லிவிட முடியவில்லை. பொருளாதார மற்றும் சமூக முடிவுகள் என்று அவர் கூறியிருக்கின்றார். பட்ஜெட்டிலே என்ன சமூக முடிவுகள் இருக்க முடியும் என்பது நமக்கு சற்று வியப்பை அளிக்கின்றது. வழக்கம் போல எல்லோரும் செய்வதைப் போல, ஒப்புக்காக செய்வதைப் போல பட்டியலினத்தவருக்கு இவ்வளவு, இதர பிற்பட்ட வகுப்பினருக்கு இவ்வளவு என்று பணத்தை ஒதுக்கும் பொழுது மேம்போக்காக செய்துவிடப் போகின்றார்களா, அல்லது அதைவிட ஆழமான முடிவுகள் ஏதாவது இருக்குமா என்பதை பற்றி நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. அப்படி ஆழமான முடிவுகள் இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் கூட அவை எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும் என்றெல்லாம் இந்த சமயத்திலே நமக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்தவரையிலே நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கின்றேன் என்றால், ஒரு பட்ஜெட்டிலே அந்த பட்ஜெட்டின் மூலம் என்ன சமூக மாற்றங்கள் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவதற்கு என்டிஏ அரசாங்கம் முழு மூச்சுடன் முயலும் என்பது நிச்சயமாக தெரிகின்றது. ஆனால் அரசாங்கம் என்பது பட்ஜெட் மட்டும் இல்லையே, அதன் பிற்பாடும் நிறைய சட்டங்கள் வரலாம், மாற்றியமைக்கக்கூடிய சில சீர்திருத்தங்கள் வரலாம், அவையெல்லாம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் யூகிக்க முடியும். குடியரசுத் தலைவரின் உரையிலிருந்து அப்படி ஒரு யூகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த விஷயத்தை முன்பு நரேந்திர மோடி அவர்கள் கூறிய இதுவரை நடந்தது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான்
என்பதோடு ஒப்பிட்டு பார்த்தால் வரப்போகின்ற 5 ஆண்டுகளிலே நாம் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றுதான் தோன்றுகின்றது. ஆங்கிலத்திலே பேரடைம் ஷிஃப்ட் என்பார்கள். அதாவது அடிப்படையையே மாற்றி அமைப்பது, மேல்பூச்சாக இல்லாமல் அடிப்படை விஷயங்களிலேயே கவனத்தை செலுத்தி அவற்றிலே நல்ல மாற்றத்தை கொண்டு வருவது. இப்பொழுது பதவியேற்றிருக்கின்ற என்டிஏ அரசாங்கத்தின் மூலம் அப்படிப்பட்ட முடிவுகள் நிச்சயமாக வரும் என்று உறுதியாக நம்பலாம். ஆனால் அவை என்ன என்பது காலப்போக்கில் தான் தெரிய வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மிக மிக உறுதியாக கூறலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லையே, ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்த வேண்டி இருக்கின்றதே, சாதாரண பெரும்பான்மைக்கே நிலைமை இப்படி இருக்க 3/2 பெரும்பான்மைக்கு எங்கே போவது, அதை எப்படி செய்வது, அதை செய்ய முடியாதே. அடிப்படையிலேயே சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட 3/2 பெரும்பான்மை அவசியமாயிற்றே என்றெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் கவலைப்படுவதாகவே தெரியவில்லை. மிக உறுதியோடு இருக்கின்றார் மற்றும் மிகுந்த நம்பிக்கையோடும் இருக்கின்றார். தான் கொண்டு வர நினைக்கின்ற மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்றால் 99 எம்பிக்கள் வைத்திருக்கின்ற 99 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியமாகின்றது. தன்னுடைய குறிக்கோள்கள் எல்லாம், தான் கொண்டு வரப்போகின்ற மாற்றங்கள் எல்லாம் நாட்டின் நன்மைக்கு மிகவும் பயன்படும் என்பதை அவர் விரிவாக எடுத்து கூறி காங்கிரஸ் கட்சியை சம்மதிக்க வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது சாத்தியமாகும். அப்படி அவர்களை சம்மதிக்க வைத்து அந்த சம்மதத்துடனேயே நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று நரேந்திர மோடி அவர்கள் உறுதியோடு இருப்பதாக, நம்பிக்கையோடு இருப்பதாகத்தான் தெரிகின்றது. இது நரேந்திர மோடி அவர்களின் மிகச்சிறந்த குணம். சோர்ந்து போய் உட்கார்ந்து விட மாட்டார். ஏனோ தானோ என்று சொதப்பலான ஒரு ஆட்சியையும் அவர் நடத்த மாட்டார். யூபிஏ அரசாங்கத்திலே மன்மோகன் சிங் அவர்களின் தலைமையிலே நடந்ததே ஒரு வழவழா குழகழ ஆட்சி. அப்படியெல்லாம் ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு அவர் சம்மதிக்கவே மாட்டார். அது அவருடைய இயல்பிலேயே இல்லை. இதற்கெல்லாம் மாறாக தன்னால் நல்ல விஷயங்களை செய்ய முடியவில்லை என்றால் பாராளுமன்றத்தையே கலைத்துவிட்டு மறு தேர்தலுக்கு கூட அவர் ஏற்பாடு செய்வார். அப்படிப்பட்ட வலிவும் உறுதியும் உள்ளவர் நரேந்திர மோடி அவர்கள். அது சரிதானே? நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும், நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், சிந்தனையை வளம்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னை மக்கள் அரசாட்சி செய்ய தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் தேவையான பெரும்பான்மை கொடுக்காததன் மூலம் அப்படியெல்லாம் செய்ய முடியாமல் அதே பொதுமக்களை தடுத்தும் விட்டார்கள். எனவே மீண்டும் ஒரு முறை தேர்தலை சந்திப்பதுதான் ஒரே வழி என்று அவர் முடிவெடுத்தால் அதில் எந்த தவறும் இல்லை. அது சரியானதுதான். ஆட்சி என்பது அலங்கார பீடம் இல்லை. பிரதம மந்திரி என்பவர் ஒரு அலங்கார பொம்மையும் இல்லை. ஆனால் பொதுமக்களோ வாக்காளர்களோ அப்படி ஒரு சொதப்பலான முடிவைத்தான் பாஜகவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே மக்களே தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் ஒரு முறை சரியானபடி வாக்களித்து நமக்கு நல்ல பெரும்பான்மை கொடுக்கட்டும் என்று அவர் முடிவெடுக்கக்கூடும். என்ன மாற்றங்களை கொண்டு வரப் போகின்றார், அவற்றையெல்லாம் எப்படி நடத்தி காட்டப் போகின்றார் என்பதையெல்லாம் இனிமேல்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நல்ல நாட்களுக்காக பொறுமையோடு காத்திருப்போம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.